காவல் மரணங்கள் எப்போதுமே ஆட்சிக்கு எதிரான உணர்வை தோற்றுவிக்கும். என்ன காரணம்னா, அது பப்ளிக் அவுட்ரேஜ். முன்னாடி வெறும் பிரிண்ட் மீடியா இருக்கும்போது அந்த அவுட்ரேஜ் வேற மாரி இருந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியான்னு வரும்போது எல்லாமே வீடியோ உலகத்துல வீடியோ வடிவில வருது. சம்மந்தப்பட்டவர்களோட பேட்டியா வெளியில வரும். அப்போ இயல்பாகவே எப்படி அடிச்சு கொள்ளலாங்கிற இது இதே பப்ளிக் ஒரு பெரிய வன்குற்றம் நடந்துருச்சுன்னா, இவனையெல்லாம் சாகல் வரைக்கும் தூக்குல போடணும்னு கொதிப்பாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்ல. அது எப்படி உடனே தூக்குல போட முடியும்? இப்ப நம்ம வழக்கறிஞரா கருத்து சொல்றோம். அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அது குற்றத்தோட தன்மையை பொறுத்த விஷயங்க. ஒரு பெரிய ஒரு பெரிய அளவுக்கு விமன் ஹராஸ்மெண்ட் ஆயிப்போச்சு. உடனே தூக்குல போடுங்க எஜமாம்பாங்க. 2 வகையான மைண்ட் எப்போதுமே பப்ளிக்கு உண்டு. பப்ளிக் தான் வாக்காளர்கள். அப்போ தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஆளுங்கட்சியோட வெற்றியை பாதிக்கும். அதனால தான் உடனடியாகவே சில நடவடிக்கைகள் துரிதமா எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உதாரணமா பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒருத்தருக்கு அரசு வேலை, அப்புறம் வீட்டு மனை, அதுக்கு பிறகு இழப்பீடு, உடனடியா சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருப்பது. இது எல்லாமே அதை ஒட்டின விஷயங்கள் தான். நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. எதிர்கட்சிகள் போராட்டத்துல இருந்து அதை சாப்டன் பண்ண மாதிரி ஆச்சு, இல்ல ஃபியூஸ் புடுங்கின மாதிரி ஆச்சு. அதிமுக போராட்டம் நடத்தினா சாத்தாங்குளம் என்ன ஆச்சுன்னு திமுக கேட்கும். திமுக ஏதாவது சொன்னா உங்க ஆட்சியில் தான் மடப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகளை தாண்டி இதை நம்ம யோசிப்போம். இதை எப்படி தடுப்பது? காவல் மரணங்கள் எல்லாமே அது அரசே செய்கிற கொலை. இது நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் கூட அதான் சொல்லுச்சு. உங்க சிட்டிசன் நீங்களே கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு. அரசே செய்கிற கொலை. ஏன்னா காரணம் என்னன்னா அரசு துறை. இது போக ஒரு அரசின் முகம் என்பதே காவல்துறை தான். சாதாரண விஷயத்துல ஒருத்தன் சைக்கிள்ல ஒரு ஒன்வேல போயிருப்பான், அவனுக்கு ஒரு 2 அடி வைப்பாங்க. இப்படி கஸ்டோடியல் டெத்துங்கிறது பெரிய மேக்சிமமான ஃபோர்ஸ் ஆயிருதுங்க. சாதாரண விஷயங்களையும் போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுது.